What is reasoning? Reasoning வந்து எஸ்எஸ்சி பேங்கிங் அப்புறமா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு நிறைய மார்க்ஸ் தரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பொதுவாக வந்து உங்களுடைய திங்கிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணக்கூடியது. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் டிகிரி படிக்கிறீங்க இல்லையா, இதுக்கு டிகிரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த கோர்ஸை டெவலப் பண்ணது, டிசைன் பண்ணுது. இப்போ என்னோட மெயின் ஆப்ஜெக்ட் என்னன்னா, நமக்கு இந்த இது முடித்த உடனே இந்த ரீசனிங், இது வந்து ரீசனிங்கில் நிறைய டைப் வச்சுருக்கோம் தனித்தனியாக. நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அப்போ ட்ரில் செட் பார்த்தீங்க நீங்கள், அது வேறு டைப், இது வேறு டைப்பு. இது மாதிரி வந்து ஒரு 2-3 டைப்பில் வந்து ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 2 years 3 years வரைக்கும் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி கோர்ஸ் யாருமே டிசைன் பண்ணது கிடையாது, எங்கேயுமே வந்து இது மாதிரி பண்ணது கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய இதனுடைய யூஸ் என்னன்றது பின்னாடி நல்லா தெரிஞ்சுப்பீங்க நீங்கள். சரி, இது இந்த முடிஞ்ச உடனே இந்த ரீசனிங் டெஸ்ட்லாம் முடிஞ்ச உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்லாம் கிடைச்ச பிறகு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அப்படின்றதுக்கு பாருங்கள். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் த ரீசனிங் மீன்ஸ். You know why reasoning is important. You can learn how to think step by step. Thinking skill, very important. At the same time, you can solve simple logic questions. Not only simple, even a complex one you can easily solve. இதனுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் இதுதான், இந்த கம்ப்ளீட் இந்த கோர்ஸுடைய இது. ஓகே, வாட் இஸ் ரீசனிங் இன் ஜென்ரல்? சிம்பிள் மீனிங் என்னன்னா, உங்கள் லாஜிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணுறது, கரெக்டான ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது. லாஜிக்கல் திங்கிங்கை யூஸ் பண்ணி உங்கள் திங்கிங்கை லாஜிக்கலாக மாற்றி அதன் மூலமாக கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது. அதுதான் வந்து இந்த ரீசனிங்கோடைய மெயின் ஆப்ஜெக்டிவே, மெயின் மீனிங் அதுதான். ஈஸி ஐடியா, கெஸ் பண்ணக்கூடாது. கெஸ் பண்ணுறது வந்து ஏதோ ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது ஆன்சரை. இது கெஸ் பண்ணுறது இல்லை, மெமரைஸ் பண்ணுறதும் கிடையாது. ரீசனிங்கிறது மெமரைஸ்க்கும் ஆப்போசிட். அது ஆக்சுவலாக கெஸ் ரேண்டம் கூட வந்து 1-2 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு. 10ல் 1 கரெக்டாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு. மெமரைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, சரிங்களா? திங்கிங் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் ரீசனிங்கோட மெயின் ஐடியாவே. திங்க் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஸ்டினை, புரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு சீரீஸ் 2 4 6 8 வரிசையாக வருது. 5th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. 2 + 4, 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 makes 8. So naturally, when adding 8 with 2, you get the next one. ஆட்டோமேட்டிக்காக 10 சொல்லுவீங்க நீங்கள் இல்லையா? பார்க்கும்போது தெரியுது இல்லையா? ஈவன் நம்பர்ஸாக இருக்குது, சீரீஸில் இருக்குது, கரெக்டாக சக்ஸஸிவ் நம்பர் ஈவன் நம்பர்ஸ் கரெக்டாக வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 10 தெரியும். இதுதான் வந்து திங்கிங் அண்டு ரீசனிங். திங்கிங் என்னன்னா, இது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக் தெரியுது உங்களுக்கு. 2 கூட்டிகிட்டே போகிறாங்க. திஸ் இஸ் திங்கிங், ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே. ரீசனிங் என்னன்னா, இதுக்கு 2 + 2 4னா, 4 + 2 6னா, 6 + 8 8னா, 8 + 2 10 தான் வரும் அப்படின்றது ரீசனிங், புரியுங்களா? திங்கிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்த உடனே மைண்டில் அதை கிராஸ் பண்ணி, அது ஒரு சீரீஸு, இது ஈவன் நம்பர்ஸு, இது 2 ஆட் ஆகின்னு போகுது, இதெல்லாம் வந்து திங்க் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? ரீசன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும்? இது நமக்கு டேட்டா. எது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதாத்தனையும் டேட்டா. இந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி அடுத்து என்ன வரும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, 10 அப்படின்ட்டு. தட் இஸ் ரீசனிங். ஓகேவா? ரீசனிங் ஏன் இம்பார்ட்டன்ட்? ரீசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். in every walk of life we need to have a kind of a reasoning, insight into the issues, the complex issues we face every day. இப்போ மார்னிங்லேருந்து காலையில் எழுந்துக்கிறது நைட் வரைக்கும் நிறைய காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் நம்ம பார்க்கணும். நம்ம பழகிட்டதால நமக்கு அதெல்லாம் பெருசாகவே தெரியாது, அது ஒரு இஷ்யூவாகவே தெரியாது, புரியுங்களா? கரண்ட் ஆஃப் ஆச்சு, எழுந்து வெளில போகிறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்து திரும்பி ஒர்க் பண்ணுறீங்க, கரண்ட் வந்துச்சு ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு இஷ்யூவே கிடையாது. என்ன பண்ணுறீங்க? டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகிறது வந்து
ப்ரைமரில் ஆக்சுவலி ஆட்டிடியூட் அது. டென்ஷன் ஆகாமல் எழுந்து நேரம் வெளில போகிறது, ஜாலியாக சுற்றிட்டு ரைட் மைண்டை கூலாக வச்சுக்கிட்டு திருப்பி வர்றது, கரண்ட் ஆஃப் ஆகுது, அதை பற்றி அது கவலையே இல்லை. அப்போ 4-5 மணி ஆஃப் ஆகும், நம்ம அதை பற்றி கேர் பண்ணாமல் இருப்போம். இதெல்லாம் இஷ்யூஸ் எல்லாம். இது எப்படி டீல் பண்ணுறது, எப்படி ரீசன் பண்ணி என்ன பண்ணுறது, எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்குது. டென்ஷன் ஆச்சுன்னா அடுத்த ஒர்க்கினுடைய ஃப்ளோ வந்து கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ இது மாதிரியா ரீசனிங்கிறது வந்து லைஃப்பில் வந்து மார்னிங் எழுந்துக்கிறது வந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் நமக்கு லைஃப்பில் உண்டு. அதில் எதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிந்திச்சு முடிவு எடுக்கிறது தான் ரீசனிங். புரியுங்களா? தமிழில் வந்து பகுப்பாய்வுன்னு சொல்லலாம், பகுத்தறிவுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ரீசனிங் ஹெல்ப்ஸ் யூ சால்வ் ப்ராப்ளம்ஸ் குயிக்லி, இம்ப்ரூவ் திங்கிங் எபிலிட்டி. திங்கிங் எபிலிட்டியை பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றக்கூடியது ரீசனிங். இது இந்த ஸ்கில்ஸ், அதுக்காக தான் இந்த மெயின் ப்ராக்டிஸு. ஸ்கோர் ஹை எக்ஸாம் மார்க்ஸ். ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இன் எக்ஸாம்ஸ். இன் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் சிம்பிள் பட் ரிக்வயர் திங்கிங். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணக்கூடாது. அதன் போக்கிலேயே டேட்டாவை கரெக்டாக ரொம்ப அட்வான்ஸாக எகிரி குதிக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாது, அட்வான்ஸ் ஸ்டெப்புக்கெலாம் போகக்கூடாது. சிம்பிளாக இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டு சம்ஸை நம்ம அட்டன் பண்ணணும். நம்பர் பேஸ்டாக வரலாம். என்ன மாதிரிலாம் வரலாம் டைப், என்ன மாதிரி டைப்லாம் இருக்கலாம்? நம்பர் பேஸ்டாக இருக்கலாம், நம்பர் சீரீஸ். இப்போ பார்த்தீங்களா 2, 4, 6, 8 அந்த மாதிரி வரலாம். பேட்டர்ன்ஸாக இருக்கலாம். பேட்டர்ன்ஸ் என்னது? விதவிதமான பேட்டர்ன்ஸ், கிராஃபிக்கல், ஜியாமெட்ரிக்கலுக்கு இதெல்லாம் இருக்கலாம். அடுத்தது வேர்ட் பேஸ்டாக இருக்கலாம், ஆல்ஃபபெட் சீரீஸ் பார்க்க போகிறீங்க, ஏபிசி. அடுத்தது அப்போ ஏபிசி, அப்புறம் பிடிஇ இந்த மாதிரி கொடுப்பாங்க. மூணாவது என்னன்னு கேட்பாங்க, தேர்டு அந்த சீரீஸில். இதை வர பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுதான் இந்த ப்ராக்டிஸு. அனலாகிஸ். அடுத்தது லாஜிக் பேஸ்டு பசில்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸ். பசில்ஸ் போன வீடியோவில் ஒன்று பார்த்தீங்க இல்லையா, பசில் செட்டு, அது மாதிரியா. அப்புறம் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்லாம் வந்து நிறைய கேட்பாங்க. எப்படின்னா வந்து உங்கள் மனைவியுடைய மாமியாருடைய மகனுடைய சகோதரி உனக்கு என்ன வேண்டும் இப்படின்லாம் வந்து கேள்வி வந்ததுன்னா அது ரிலேஷன்ஷிப்பு. புரியுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ வந்து ஹவு டு சால்வ் ரீசனிங் கொஸ்டின்ஸ், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். ரீட் த கொஸ்டின் ஸ்லோலி. யூ மஸ்ட் ரீட் த கொஸ்டின் ஸ்லோலி. லுக் ஃபார் த பேட்டர்ன். என்ன மாதிரி பேட்டர்னில் அந்த சம் கொஸ்டின்ஸ் இருக்கு, என்ன மாதிரி பேட்டர்னா இப்போ பார்த்தீங்களா 2, 4, 6, 8 இது 2 ஆட் ஆகிற பேட்டர்ன். அது மாதிரியா என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குது? 3 ஆட் ஆகுது, அல்ல ஸ்கொயராக ஆட் ஆகின்னு போகிறது. இப்படிங்க ரூட் ஸ்கொயர் ரூட்டை ஆட் ஆகின்னு போகிறது, இப்படிலாம் இருக்கும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை மட்டும் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அடுத்தது திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கெஸ் பண்ணக்கூடாது. கெஸ் பண்ணிங்கன்னா தப்பாக தான் வரும். அப்புறம் நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணிட்டு அதை கெஸ் பண்ணி திங்க் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்களா, ரீசன் பண்ணி அந்த ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணணும். புரியுங்களா? இது கடைசியாக பண்ணுறது. அது ஃபார் எக்ஸாம்பிள் 3, 6, 9, 12 இது பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே 3ஆல் டிவிஷன் பை 3 ப்ளஸ் எப்படிலாம் இருக்குது, வேறு என்ன இருக்குது, 3ல் ஆரம்பிக்குது, 3 3 ஆட் ஆகின்னு போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரணும் ஆக்சுவலாக அடுத்தது 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 12, 12 + 3ன்னு வரணும், ஆட்டோமேட்டிக்காக 15. புரியுங்களா? பேட்டர்ன் 3 3 ஆட் ஆகின்னு போகுது, ஸோ 15. இதே போல் தாங்க எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் இதே மாதிரி பேட்டர்ன் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். பேட்டர்ன் இல்லாத கொஸ்டினை கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. புரியுங்களா? அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அப்புறமா ரொம்ப கன்ஃபியூஷனில் சில பேர் கொஸ்டின் எழுதலாம் மாதிரியா, அது மாதிரிலாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டரைஸ்டு, இன்னைக்கு தேதியில் கொஸ்டின் பேப்பர்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. ஏஐ வந்து செக் பண்ணுது. இப்போ நான்லாம் வந்து ஏஐ செக் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். புரியுங்களா? 4 ஏஐ, ஒரு ஏஐ இல்லை, 4 ஏஐ நம்ம செக் பண்ணுறோம் நம்ம கொஸ்டினை. ஏன்னா ChatGPT தவறு பண்ணலாம், ஜெமினி தவறு பண்ணுறது குறைவாக இருக்கும், பர்ப்ளெக்சிட்டி, கிராக் 3 இது எல்லாத்துலேயுமே போட்டு கொஸ்டின் பேப்பரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். புரியுங்களா? ஸோ மிஸ்டேக்கை வரக்கூடாதுக்காக. அப்புறம் மேனுவலாக 5வது இதுவாக. ஸோ பேட்டர்ன் இல்லாத கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதில் அது 100% நீங்கள் ஷூர், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரேண்டம் ஆன்சர் பண்ணாதீங்க, தப்பது. புரியுங்களா? சிந்திக்க முடியாதவங்க தான் ரேண்டம் ஆன்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிந்திக்க முடியும், அதனால தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அடுத்தது எப்படி திங்க் பண்ணுறது, பேட்டர்னை கண்டுபிடிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்யூஷன், யூ ஹேவ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்.
நெக்ஸ்ட் திங்கிங். அதான் சொன்னேன் இல்லையா, ஃபைண்ட் த பேட்டர்ன், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன். ஓகேவா? ஆல்வேஸ் சூஸ் திங்கிங். எப்பவுமே சிந்திச்சு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கரெக்டான வழி. ரேண்டம் பண்ணுறது, ரேண்டமாக அப்படியே கண்ணை மூடின்னு தொடர்றது, அதான் ரேண்டம் திங்கிங். புரியுங்களா? ரேண்டமாக வந்து கெஸ் பண்ணுறது, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, கண்ணை மூடியே கொடுத்துட்டு 4 ABCD 4 ஆப்ஷன் இருக்குது, கண்ணை மூடியே தொட்டா டியில் தொட்டோம், ரைட், டி ஆன்சர். இப்பெல்லாம் பண்ணாதீங்க. புரியுங்களா? அது சோம்பேறிகள், சிந்தனை சோம்பேறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான். நீங்கள் அது மாதிரி இருக்க போகிறதில்ல, இந்த கோர்ஸ் முடிவில் அது மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்னா, what are the kinds of mistakes you might commit? See, the mistakes you may make are answering too fast or read carelessly. ரொம்ப வேகமாக ஆன்சர் பண்ணுறது, கேர்ஃபுல்லாக படிக்காமல் கேர்லெஸ்ஸாக அடி படிக்கிறது, இதுதான் மிஸ்டேக் 1. இந்த மாதிரி விஷயம் தான் வந்து தவறுகள் ஏற்படுறதுக்கு ஒரு 50% 60% காரணமே. பேட்டர்ன் என்னன்னு செக் பண்ணாமல் ஒரு க்ரூடு ஐடியாவோட பேட்டர்ன் ஐடியா பார்த்தோன்னே 3, 6, 12 அப்படி வந்ததுன்னா டக்கு நீங்கள் 3 மல்டிபிள் ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது. புரியுங்களா? அதை யோசித்து பார்க்கணும் கொஞ்சம். 3, 12 அது மாதிரிலாம் 36 வந்தால் 3 மல்டிபிளாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படின்னு மாறி இருக்கலாம். ஸோ பேட்டர்னை திருப்பி செக் பண்ணி பாருங்கள். எல்லா நம்பரையும் பார்க்கணும். மொத்தம் அந்த சீரீஸில் 5 நம்பர் கொடுத்துருந்தா 5 நம்பரையும் செக் பண்ணணும், ஒரு நம்பர் விட்டுறக்கூடாது. மிஸ்டேக் 3, இது வந்து எல்லாருக்கும் உண்டு. பேனிக் ஆகிறது, பயப்படுறது, டென்ஷன் ஆகிடுது. அப்படியே அதை நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, மெர்சல் ஆகிட்டோம்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே சிஸ்டமில் சில பேருக்கு மைண்டு பிளாங்க் ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் கண்ணை மூடிட்டு வேறு எதுனா யோசிங்க. அந்த மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சுன்னா மைண்டு, அல்லது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 10 செகண்டு, ஒரு 30 செகண்டு, 1 நிமிஷம் வேற எதுனா மைண்டை கொண்டு போதாலும் எதுவும் ஆகிட போதில்லை. புரியுங்களா? அது சொல்ல மைண்டை பிளாங்காக வச்சு வேறு எதுனா சிந்திங்க, உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை சிந்திங்க, இல்லை ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சிந்திங்க. மைண்டை கூல் பண்ணுங்கள். மைண்டை கூல் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டே காம். ஓகேங்களா? சரி, ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்ப்போமா? ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். 1, 2, 3, 4 இங்கே என்ன வரும்? நேச்சுரல் லாஜிக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 நேச்சுரலி 5. 5, 10, 15. இப்போ இதில் ஜென்ரலைஸ்டு இது என்ன? 5, 10, 15 5 ஆட் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே 5 கூட 5 லாஸ்ட் நம்பரோட 5 ஆட் பண்ணி போடணும். இங்கே 2, 4, 6 ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரணும்? 2 கூட 2 கூட்டினா 4, 4 கூட 2 கூட்டினா 6, ப்ளஸ் 6 கூட 2 கூட்டினா 8 வரணும். இங்கே 10, 20, 30 என்ன வரும்? டக்குன்னு சொல்லிட்டீங்க. அது ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட சொல்ல முடியும் அதை ஈஸியாக. 40ன்னு 3, 6, 9 இங்கே தான் வரணும். 3 3 கூட்டுது. ஸோ 9 + 3 12. ஓகேங்களா? இதுதாங்க. இது என்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்க பார்க்கலாம். இது முதல்ல ஈஸியாக இருந்து, இதுதான் வெரி ருடிமெண்டல் ஐடியா. இது பார்த்தது. இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதை விட ஆக்சுவல் காம்ப்ளிகேட் கிடையாது, முன்னாடி பார்த்ததை கொஞ்சம் சிக்கலானது. 1, 3, 5, 7 என்னென்ன ஆட் ஆகுதுங்க? 1 கூட if you add 2 with 1 you get 3, adding 2 with 3 you get 5. so 5 கூட 2 ஆட் பண்ணால் 7. நேச்சுரலாக 7 கூட 2 ஆட் பண்ணால் இங்கே 9 வரணுங்க. புரியுங்களா? அதே மாதிரி தான் இது. 2, 5, 8 3 3 ஆட் ஆகுது. 2 + 3 5, 5 3 கூட்டினா 8, 8யும் 3 கூட்டினா 11. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அடிஷன் அசெண்டிங் ஆர்டரில் போகுது, ஏறு வரிசையில். ஆனால் இங்கே பாருங்கள், 10, 9, 8 அப்படியே குறையுது. 1 1 10லேருந்து 1 கழிச்சா தான் 9 வரும். 9 - 1 8. ஸோ 8 - 1 7. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். இஸ் ஆப்பிள் எ ஃப்ரூட்? எல்லா ஆப்பிள்களும் பழங்கள். அப்படியானால் ஒரு ஆப்பிள் பழமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா ஆப்பிளும் பழம்னா அப்போ ஆப்பிள் ஒரு ஆப்பிள் மட்டும் பழம் இல்லையா? அதில் அதுவும் பழம் தானே. ஆல் டாக்ஸ் பார்க். டஸ் டாக் பார்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இது எஸ் தான் வரும் ஆன்சர், இது எஸ் தான் வரும். இதெல்லாம் வந்து சிம்பிள் லாஜிக்.
என்ன சார் இதெல்லாம் ஒரு லாஜிக்கான்னு கேட்குறீங்க, இதெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது இதனுடைய வேல்யூ இப்போ தெரியாது, பின்னாடி தான் தெரியும். காம்ப்ளெக்ஸாக வரும்போது தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? அதுக்காக தான் இது பேசிக்காக சிம்பிளாக தருது. அப்புறம் ஒன்று ஒரு சின்ன சின்ன டெஸ்ட், மினி டெஸ்ட். 2 4 6 என்ன வரணுங்க? பார்த்தோன்னே சொல்லுங்க. 8 கரெக்டுங்களா? ஸோ பி வந்து கரெக்ட், ஆப்ஷன் பி ரைட். 5 10 15 அடுத்து என்ன வரணும்? 20. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். 1 3 5 1 கூட 3 2 3 கூட 2 5 5 கூட 2 7. ஸோ பி கரெக்ட். ஓகேங்களா? பார்த்த உடனே பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். இதை பாருங்க, ஆல் கேட்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஸோ கேட் இஸ் an animal. கரெக்டுங்களா? கேட் இஸ் என்னது? an animal. It is not a plant, neither object. So it is an animal. So all cats are animal. Cat is an animal. ஓகேங்களா? ஸோ பி ஆப்ஷன் கரெக்ட். அது அடுத்தது ரீசனிங் அப்படின்னா என்னது? கெஸ்ஸிங், திங்கிங், மெமரைசிங். எது கரெக்ட் இதில்? திங்கிங். கரெக்டுங்களா? திங்கிங் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, இன்னைக்கு பார்த்ததோடைய ஒரு சின்ன ஒரு க்ளாசரின்னு கூட சொல்ல முடியாது, இன்னைக்கு சிந்தனைக்கு தேவையான ஒரு விஷயம். டாபிக் என்ன, மெயின் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கினதுன்னா, திங்க் ஸ்லோலி நாட் குயிக்லி. திங்க் ஸ்லோலி, திங்க் ஸ்லோலி. ஒரு ப்ராப்ளம் இருக்கு, திங்க் ஸ்லோலி ஆக்ட் குயிக்லின்னு சொல்லிட்டு. அதுக்கு இதுக்கு ஒன்று இங்கே சேர்க்காதீங்க, எக்ஸாமில் மட்டும் அது வேண்டாம், வாழ்க்கையில் எங்கே நம்ம வச்சுங்க. திங்க் ஸ்லோலி நாட் குயிக்லி. ஸ்பீட் வில் கம் லேட்டர். எக்ஸ்பீரியன்ஸ் வர 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 தான் வந்து, எடுத்தோடனே சைக்கிள் ஏறி உட்காந்தோடனே நீங்கள் சின்ன வயசில் கரெக்டாக ஓட்டிட்டீங்களா என்ன? எத்தனை பேர் கீழே விழுந்து ஆடி இருப்பீங்க, எத்தனை பேர் இடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு உங்களை சைக்கிள் ஓட்டுறதுல உங்களை யாரும் டச் பண்ண முடியாது, பைக் ஓட்டுறதுல, கார் ஓட்டுறதுல. அதுதான் ஃபர்ஸ்ட் பில்ட் கரெக்ட் திங்கிங். முதல்ல கரெக்ட் திங்கிங்கை பில்ட் பண்ணணும். அதுக்காக இந்த ப்ராக்டிஸ்லாம். அக்யூரசி, ஸ்பீடு, சக்ஸஸ்லாம் பின்னாடி வரும். ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம்.